போடுகிறது. சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள். ஆனந்தா பிக்சர்ஸ் வழங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்கும் சிரித்து வாழ வேண்டும். இயக்கம் எஸ். பாலன். பாடல்கள் கவிஞர் வாலி, புலமை பித்தன். இசை MS விஸ்வநாதன். Chai with Chitra. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரக்ட் பண்ண படமானாலும் சரி, நீங்கள் வசனம் எழுதிய படமானாலும் சரி, எல்லா படத்துலேயும் பாடல்கள் வந்து பெரிய ஹிட்டு. அதில் உங்களுடைய பங்களிப்பு எதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு சினிமா வாழ்க்கையே எனக்கு இந்த சாங்லேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பிகினிங்கில் படிச்சுட்டு இருக்கும்போது கோபாலகிருஷ்ணன் சொல்லி என் ஆசிரியர், நீடாமங்கலம் சார் அப்படின்னு சொல்லுவோம். நாங்களாம் சின்ன பையனுங்க, எல்லாம் அப்படியே உட்காந்துருப்போம். கிராமத்தில் எப்படி இருக்கோம், எல்லாம் உட்காந்துருப்போம். அதாவது இந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவார் ஒருத்தர். அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னோன்னு நாங்களாம் ஏந்திரிச்சு நின்னோம். எங்களை பொறுத்தவரையில் அண்டர்ஸ்டாண்ட் கீழேருந்து நிற்கணுங்கிறது தான். அப்படிப்பட்ட ஸ்கூலில் எங்களுடைய இது. அப்போ இவர் இந்த நீடாமங்கலம் சார் வரார். அவர் வந்து தனியாக நின்றுக்கிட்டு தலைவாரி பூச்சி ஊட்டி எண்ணெய்ன்னு பாட்டு பாடுவார். பாரதிதாசனுடைய பாடல்கள் அது இப்போ நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன். நிறைய பாரதியார் பாடல்கள்லாம் இசையோடு பாடுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு பாடியை நான் கேட்குறேன் அவர். அதுக்கு பிறகு எங்கெங்கேயோ போயிட்டு மறுபடியும் போன வருஷம் அவரை நான் மீட் பண்ணும்போது நம்ம பார்க்குற நிறைய ஆசிரியர்கள் சாதாரணமாக இருப்பாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாராக அப்படியே இருந்து போயிடுவோம். அவர் பெரிய கவிஞராக இருந்தார். கலைஞரை பற்றி நிறைய புத்தகம் கவிதைகள் எழுதியிருந்தோம். அமெரிக்காலாம் போயிட்டு இந்த நிறைய யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு வர மிகப்பெரிய ஒரு கவிஞராக இருந்தார் என்னோடய ஆசிரியர். நான் அவரை பார்த்து பெருமைப்பட்டேன், அவர் என்னை பார்த்தும் பெருமைப்பட்டார். அதான் எனக்கு முதல் இசை அனுபவம். தஞ்சாவூரில் வந்து ஜோசப் பண்ணி என் ஃப்ரெண்டு லியோ, பாண்டித்துறைன்னு நாங்கள் ஒரு குரூப்பு. எல்லோரும் டெய்லி சாயந்தரம் ஆனால் பாட்டு கேட்குறதுக்கு போய் உட்காருவோம். பல லட்ச ரூபாய்க்கு டீயே குடிச்சிருப்போம் சார் பாட்டு கேட்டுக்கிட்டு. வேலையே அப்போ வந்து இந்த டீ கடையில் பாட்டு போடுவாங்க, இதை கேட்குறது தான். எனக்கு இந்த சென்னை வரதுக்கு ஆதாரமாக இருந்தது ஜோசப் ஸ்டீஃபன்னு திருச்சியில் இந்த என் ஃப்ரெண்டு. எல்லோரும் பாட்டு தான் கேட்போம். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை கேளுக்கு அங்கங்கே போயிடுவாங்க, நான் பாட்டு கேட்டுகிட்டே உட்காந்துருப்பேன். அதுக்கு பிறகு தான் அந்த பாடல் எல்லாத்தையும் வந்து கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் நான் விரும்பி ஒன்று தொகுத்து கேட்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு அதில் வந்து பாடல்கள் மேலே ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிக்குது. சென்னைக்கு நான் இங்கே வந்ததுக்கு பிறகு, சினிமாவுக்குன்னு வந்ததுக்கு பிறகு ராஜசேகரன் மாயவரத்துலேருந்து ஒரு நண்பர் வரார். பதராஜசேகர் அப்படிம்பாங்க அவரை. அவர் TK ராமமூர்த்தி ஐயாவுடைய தங்கச்சி பையன். அவர் வந்து நான் அதுமாரி போகிறேன் எங்கள் மாமா பார்க்குறதுக்கு, வரீங்களான்னு கேட்டார். சரின்னு அவரோட கிளம்பி நான் போனேன். TKரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். நிறையா சொன்னார், சினிமாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் ஒன்று சொன்னார், நிறையா படி, நிறைய படம் பார்த்துக்கிட்டே இரு, சினிமா தானாக வந்துடும் அப்படின்னு ஒரு ப்ளஸ் பண்ணார். அங்கே இருக்கிற அவார்டு எல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் வெள்ளியில் கொடுத்துருப்பாங்களே எல்லாத்துலேயுமே, அதில் வெள்ளியை மட்டும் காணும், உட்டு விட்டு இருக்கு. அங்கே அவர் வீட்டில் வயலின் எடுத்து ஒரு சாங் வாசித்தார். ரொம்ப நேரம் பேசினதுக்கு பிறகு அந்த பாட்டு வந்து வசந்த காலம் வருமோ நிலை மாறுமோங்கிற பாட்டு. எனக்கு அது அர்த்தம் புரியல, அதை வாசிக்கிறாருன்னு நினச்சேன். அவருக்குள்ளே அந்த பெயின் இருந்துருக்கும் போது அந்த பாட்டை வாசித்தார். அப்போ நான் அந்த பாடல் விட்டு பிரிஞ்சிருந்த காலகட்டம் அது ரொம்ப வருஷமாகி போச்சு. பிரிஞ்சு வந்து போட்ட பாட்டு அது. ஆமாம், அவர் தனியாக பண்ணியிருக்காரு கலைஞர் படத்தில். மறக்க முடியுமான்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ நான் பேசும்போது நம்ம ஊரில் எல்லாருமே இப்போ கண்ணதாசன் பாடல்கள், வாலி பாடல்கள்லாம் பேசுவோம்ல. இங்கே வந்தால் தான் நம்ம பார்த்தவர் ஐயா சார்னு சேர்த்து சொல்கிற பழக்கம் வருது. நம்ம ஊர்லேருந்து வந்ததுனால கண்ணதாசனுடைய பாடல்கள் அப்படின்னு அப்படியே வயலின் கீழே வச்சுட்டு என்னை பார்த்தார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ எப்படி பேர் சொல்லலாம் அப்படின்னாரு. அது துணியே மாறிடுச்சு, என் பேரில் மரியாதையும் போயிடுச்சு. எப்படி நீ பேர் சொல்லலாம்? கவிஞரை கண்ணதாசன் சொன்னது யார் நீனு அப்படின்ட்டார். அப்புறம் ஐயா நான் வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, எனக்கு தெரியாது இது கவிஞர்னு சொல்லி பேசணும், பேர் சொல்லக்கூடாது அப்படின்னா. கவிஞர்னு சொல்லணும், ஐயான்னு சொல்லணும் அப்படின்னா. மன்னிச்சிருங்க, இனிமேல் பழகிக்கிறேன்னு.
அப்புறம் ஒரு சுமூகமாக பேசிட்டு சொன்னார், சினிமாவில் ஒருத்தரை பார்த்த பேசின பழகுன அப்படின்னா அவங்கள கடைசி வரையில் நீ நண்பர்களாக நீ கடைசி வரையில் பயன்படுத்து அப்படின்னாரு. அதை மட்டும் நான் பண்ணவே இல்லை. யாரை சந்தித்தாலும் சண்டை தான், பிரச்சனை தான். கொஞ்ச நாள் அதை நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி மேலே ஒரு மிகப்பெரிய காதல். அவரை ரொம்ப ரசித்த ஒய்ஜி மகேந்திரனையும் சேர்த்து நான் காதலித்தேன். நம்மளை மாரி ஒருத்தர் ரசிக்கிறாரு அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு. எப்போ பார்த்தாலும் டிரைவிங்கில் உட்காந்து நானும் ராதாலாம் இந்த பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துருப்போம். ராதாவும் பயங்கர பாடல், 2 பேரும் பாடுவோம், பொழுது போகாமல் பாடிக்கிட்டே இருப்போம். வெள்ளித்திரை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவங்க 2 பேரையும் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. வெள்ளித்திரைன்னு டைட்டில், சினிமா சம்மந்தமாக எடுக்கிறோம். எனக்கு அப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அந்த கிளைமேக்ஸ் ஷெட்யூல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ராதா தான் எனக்காக மெனக்கெட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணது. தாஜ் கவர்மெண்டலில் டூரிங் தேட்டர் செட்டு வெளியில் அந்த கவுண்டரில் எல்லாம் போய் மாடு வண்டியெல்லாம் அவுத்து போட்டது மாரி எல்லாம் அந்தமாரி இருக்க முடியும். அதுமாரி ஒரு இதெல்லாம் போட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் விஸ்வநாத ராமமூர்த்தி 2 பேரையும் சேர்த்து மேடையில் கொண்டு வந்தது நம்ம ஃபங்க்ஷன். அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அதை பண்ணோம். அதுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. சினிமாவில் மேக்ஸிமம் எல்லோரும் வந்திருந்தாங்க. நம்ம மோகன்லால் இவங்களும் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. கவியரசர் வைரமுத்து, வித்யாசாகர் எல்லாருமே. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் 2 பேரையும் வச்சு பண்ணோம். இப்போ ஒவ்வொருத்தராக வர்றாங்க. டிகேஆர் சார் முன்னாடியே வந்துட்டார். அவங்கள கொண்டு போய் ரூமில் உட்கார வச்சுட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் அவங்க வந்தாங்க. அவங்கள அவர் வீட்டிலேருந்து 3வது வீடு தான் என் வீடு, டி நகரில். அதனால் வா அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு வாசலில் நின்று நான் ஒரு 4 வரி பாடுவேன். ஏதாவது அவர் உட்காந்துருப்பார். அவர் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, சரி சரி தப்பாக படாத போ. அதனால் எனக்கு பழக்கம். அதெல்லாம் அழைச்சி கொண்டு வந்து ஒவ்வொரு தடவை உட்கார வச்சேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எம்எஸ் வையா வராங்க. வந்தோடனே பரபரப்பாக இறங்கினாங்க. வந்துட்டாங்களா எல்லோரும் அப்படின்னு ஒரு சுறுசுறுப்பாக கேட்பார்ல, அதுமாரி வந்துட்டாங்க, வாங்க வாங்க, அவங்க இணையவரெலாம் உள்ளே இருக்கார் வாங்க அப்படின்னு நான் அப்படி அழைச்சிட்டு வரேன். ரூம் கதவை நான் திறக்கிறேன். அந்த வேஷ்டியை எடுத்து துண்டை எடுத்து இப்படி இடுப்பில் கட்டினார் சார். கட்டிக்கிட்டு டிகேஆர் அங்கே உட்காந்துருந்தார். அப்படியே இந்த கோயில் கொடிமரத்துக்கு வெளியில் உளுந்து கும்பிடுவாங்கல்ல, அந்த மாரி உளுந்து அவர் 2 பாதத்தையும் பிடிச்சி மூஞ்சி வைக்கிறார் சார். அதில் அவர் வந்து எந்திரி விசு, எந்திரி எந்திரி விசு, எந்திரி நல்லா இருப்பேன், எந்திரி விசு அப்படின்றார். அப்படியே படுத்தே இருக்கேன். நினச்சோடனே அப்படியே இப்போ மீதி பேர்லாம் அப்படியே நிற்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான். இவர் பிபி ஸ்ரீனிவாஸ் எல்லாருமே. எனக்கு ஒரு ஆசை, இவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு. உடனே ஐயா நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும், நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு எடுங்கன்னு சொல்லி நான் நடுப்புற உட்காந்துட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து அது ஒரு இது தானே, வாய்ப்பு கிடச்சிருக்கு நமக்குன்னு. டபால் பிபி ஸ்ரீனிவாஸ் இங்கே இருந்தார். எடுக்காது இப்போ தான் ஐயா சேர்த்துருக்கேன், பிரிச்சுறேன். நடுப்புற கூட உட்காந்து பிரிக்காது ஐயா, நீ அப்படி உட்காரு, நான் உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னாரு. உட்காருங்க சார்னு மாஞ்சி நம்ம மணி ஃபோட்டோ எடுத்தார். எங்கே போச்சுன்னு தெரியல. அவர் தான் கலைஞரோட இருக்கும் போது எடுத்தார். கலைஞரை திட்டினார் போயா அப்படின்னு. எங்கே போனார்னு தெரியல, ஒரு ஃபோட்டோ கூட கொடுக்க. இப்போ அதெல்லாம் அப்போ எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை, கேட்டு வாங்கியிருந்துருக்கலாம். இப்போ வந்து ஆஹா அப்படின்னு இப்போ தோணுது. அதுமாரி இப்படி ஒரு மரியாதையும் இதையும் பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போனேன் சார். என்ன ஒரு இது, கூட வேலை பார்த்து ஒன்றா இருந்தவங்க சார் 2 பேரும். இப்படி ஒரு மரியாதையாக அவர் வந்து அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது டிகேஆர் அப்படி சொன்னார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது வித்யாசாகர் கூட ட்ராவல் பண்ணுறோம். அந்த அள்ளித்தந்தவனம் பாடல்கள் எல்லாமே பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. ஃபஸ்ட்டு சாங்கு வாடி வாடி நாட்டுக்கட்டை, அந்த சாங் தான் பண்ணுறோம். அந்த சாங்கை நல்லா இல்லைன்ட்டாங்க. அது எல்லாருமே வந்து இதெல்லாம் தேஞ்சு வெளில போடுவான் அப்படின்ட்டாங்க. அது என்ன டேர அதை வந்து அது என்ன திருப்பி அது கேட்குறதுக்கு இதாக இருக்குது அப்படின்ட்டார் ஒருத்தர். யார்? அங்கே இருக்கிற ஒருத்தர். எல்லாரும் அது வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகி போச்சு. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதை ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இது நல்லா இல்லைன்றேன். வித்யாசாகர் வந்து வேறு பண்ணிட்டு போகலாம், வச்சு படம் பண்ணுறீங்க, பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டார்.
அவங்களுக்கே வந்து அதை திருப்பி திருப்பி அதை சஸ்டைன் ஆகி வர்றது பிடிக்கல. ஒரு வாட்டி அந்த ஷனாய் வாசிச்சுட்டு விட்டுறலாம் அப்படின்னாங்க. அதுதான் சார் பல்லவின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அதே ரிப்பீட் ஆகி வந்தால் நல்லாயிருக்கும், மூமெண்ட்டுக்கு திருப்பி திருப்பி வரும் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, கெட்ட நேரம் வந்து டைரக்டர் ஆனவன் நான். அங்கே ஆரம்பித்தது கடைசி வரல தொடர்ந்தது. ரசிச்செல்லாம் எடுக்க முடியல. அதை முடித்தா போதும் அப்படின்றது மாதிரியே சில இது நடந்துடுது இல்லை. அதெல்லாம் மீறி அந்த பாடல்கள்லாம் பெரிய பாட்டு இன்னை வரல பெரிய ஹிட்டு. அந்த அந்த டியூனுக்கு அங்கே சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி ஆடிட்டார். அதை போட்டு ஹிந்தியில் கொண்டு போய் அந்த ஹிந்தியில் அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. எல்லா லாங்குவேஜும் போணுச்சு அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. ஒரு நாள் இதில் ஏர்போர்ட்டில் நானும் பிரகாஷும் வரும்போது இவங்க புது சொன்னாங்க, உலகம் பூரா பப்பில் இந்த சாங் தான் அப்படின்னாங்க. இங்கே போயிட்டு வராங்க ஃபாரினில், எல்லா ஊர்லேயும் இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குண்ணா. சரி நம்ம சொல்ல முடியுமா அதுக்காக நம்ம போராட்டம் என்ன அப்படின்னு. ஆனால் ஒன்று தெரியுது, அந்த பாடல் வந்து அது எனக்கான காலம் அது இல்லை. அது அது ஒரு சினிமாவில் ஒவ்வொருத்தருக்கும் வரும், ஒவ்வொரு நேரம் வரும், அவங்களுக்கானது அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. அதுக்கு பிறகு மஜா பண்ணும்போது விக்ரமுக்கு என் பேரில் ஒரு நம்பிக்கை, சாங்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முழுமையாக இடம் கொடுத்தது சாஃபி டைரக்டர். சாஃபியே நல்ல மியூசிக் டேஸ்ட் உள்ள அற்புதமான டைரக்டர். அது கொஞ்சம் ஷெட்யூலும் டைட்டாக இருந்தது. நீங்களே விஜயடா நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஒரு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. அதுவும் ஆல்பமாக பெரிய ஹிட் ஆச்சு. அது பிறகு நான் வெள்ளித்திரை பண்ணும்போது ஜிவி பிரகாஷை கொஞ்சம் சின்ன பையனாக தெரியும் டீனரில் எனக்கு. ஃபஸ்ட்டு போட்ட டியூனே எனக்கு தெரியும். வேலை சுரேஷ் தான் என்னை அழைச்சிட்டு போய் எல்லாம் அங்கே ஒன்றா உட்காந்துருப்போம் ஜிவி வீட்டில். ஜிவிக்கு 16 வயசு வரும். அவள் வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணி ஒரு விளம்பரப்படுத்துது. இட்லி அம்மா இட்லி, அரிசி மாவு உளுந்த மாவு அரைச்சி சுட்ட இட்லின்னு ஒரு டியூன் போட்டு, ஜியோட தங்கச்சி பவானி தான் சிங்கர் அந்த வீட்டில். இப்படி ஒரு சம்பவம். இதை கேட்டோடனே டென்ஷன் ஆகிடப்பான் ஜிவி. அங்கே ஆரம்பித்த வாழ்க்கை. சின்ன வயசுலேயே மியூசிக் டைரக்டர் ஆகி ஆர்வம்னா அப்படி ஒரு ஆர்வம். அப்டேட்டாக ஜிவிக்கு நிறைய கேட்குறது, எல்லாத்த பற்றியும் தெரியும். அந்தமாரி ரொம்ப சின்ன வயசுலேயே நான் பார்த்தா 2 பேர், ஜிவி ஒன்று, பிருத்திவிராஜ் ஒன்று. பிருத்திவிராஜ் அவ்வளோ அப்டேட்டு. அந்த மாதிரி ஜிவியும் அந்த மாதிரி. வெளித்திரையில் அந்த ஒரு ட்ராஜடி சாங் எவ்வளோ பெரிய ஹிட்டு, உயிரிலே என்கிற அந்த சாங்கு. அதில் ஒரு துயரம். அதில் வந்து உயிருடன் சாகிறேன் பாரடின்னு எழுதுனா அந்த வார்த்தையை அடி அறம்படாத பல்லவியில் வேணான்னு சொன்னேன் முத்துக்குமார்கிட்ட. வேணவே வேணாம், ஏன்னா பழசாக இருக்கிறீங்க, பாடலில் அறம் வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பல்லவியிலே எழுதுகிற, வேணவே வேணான்னு சொன்னேன். அதுமாரி பார்த்தா 2-3 பாட்டில் இதே எழுதியிருக்காப்புல. பெரும் துயரம் இதுக்கு போகும்போது. கரெக்ட். பாடலில் மட்டும் இசையோடு சேர்த்து இசை அதில் வந்து அறச்சொல் வரவே கூடாது சார். அது பிறகு மீதி எல்லா மியூசிக் டேரக்டரோடையும் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன், எல்லாரு கூடயும். 1-2 பாட்டு நான் பண்ணியிருந்தாலும் அந்த பாட்டெலாம் ஹிட் ஆகிருக்கு. அது எனக்கு அதுமாரி ஒரு ராசி இருக்கும் போல இருக்குது. மஜா படத்தில் வடிவேலோடு பணியாற்றியது எப்படி இருந்தது? வடிவேல் கூட நான் ஏற்கனவே ராசியாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு பெரிய கலைஞனுங்கிறது மட்டும் தெரியும். ஒரு நாள் பர்சனலாக ரூமில் ஒரு விஷயம் பண்ணி காமிச்சாப்புல. ஆடு வெட்டி சைக்கிளில் எடுத்துகிட்டு வருவாங்க கடைக்கு. அப்போ அந்த ஆடு உரிக்கிறத ஒரு நாய் பார்த்துக்கிட்டு அந்த சைக்கிளில் அவர் கொண்டு வர்றாரு, கூடவே வருது. இங்கே வந்து அதை வந்து வெட்டுறாரு அந்த ஆட்டை. இவர் டாகாக நடிச்சு காமிக்கிறார் சார். நாய் இவர். அவர் இறக்கி அந்த வண்டியில் ஏற்றி அவர் சைக்கிளில் ஏறணுன்னு இது அப்படி அந்த நாய் கூடவே வருது. வந்து அங்கே உட்காரு. மேலே அந்த இதை தூக்கி கட்டும்போது மேலே பார்க்குறாரு. அவர் அறுக்கும்போது கரெக்ட் அந்த அதை வெட்டி இது போட்டுற இதுக்கு போட அப்படி ஏந்திரிக்குது. நமக்கு தான் போட போகிறாருன்னு அது சைடில் வச்சிடறாரு, உட்காந்துரு. என்ன கற்பனை. அதை பண்ணி அப்படி போடும்போது அந்த ஃபாஸ்ட் ஆகிறது, அப்போ டக்குன்னு பிடிச்சிட்டு வந்து ரெஸ்ட் ஆகி உட்கார்றாரு. அதுமாரி ஒன்றுக்கும் பண்ணும்போது அவருக்கு வெட்டி போடுறது மாரி தனக்கு நினைக்கிது அதை சைடில் வச்சிடறாரு. இதை பண்ணி காமிச்சாப்புல. நான் அப்படியே அசந்து போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த மலர்கட்சி ஒரு லாங் இதில் வந்து இது ஒரு ஒர்க் பண்ணுறோம் மஜாவில். நம்மளும் ஒரு இப்போ எல்லாருமே ரசித்து பண்ணுறது மாதிரி வடிவேலை ரசித்து நானே இந்த சில காமெடி இதெல்லாம் பண்ணிட்டேன்.
வடிவேல் எப்போதுமே ஒரு குரூப்போட வருவாப்புல காமெடி பண்ணுறது. நான் வந்து சொல்லிட்டேன், வேணாம் வடிவு, இது இந்த மீட்டருக்கு வேறையாக போயிடும், இதுக்குள்ளே நிறையா இருக்குது, அங்கங்கே தூவி விட்ருவோம்ப்பா அப்படின்னு. வேணாம் நான் சொல்கிறேன், அது பத்தலைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஒரு சீனை இது பண்ணி சொல்கிறேன். நீ இதுமாரி ரவுடியா புலிப்பாண்டி அப்படின்ற ஒரு இதில் நீ பண்ணுற அப்படின்ட்டு இந்த ஒரு சீனை சொல்லிவிட்டு, விக்ரம், பசுபதி, மணிவன் ஐயா எல்லோரும் 3 பேரும் வந்திருக்காங்க, அவங்கள நீ மிரட்டுறது மாரி சீனு அப்படின்ட்டு சொன்னேன். கொலைன்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? கொலையை பார்த்துருக்கீங்களாடா? எனக்கு 6 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பன் கையில் கொலைன்னா என்னன்னு கேட்டேன். சிவனேன்னு ரோட்டில் போயிட்டு இருந்தவன் தலையை வெட்டி கையில் கொடுத்து, மகனே இதாண்டா கொலைன்னு சொன்னான். அப்படிப்பட்ட வீரம் விளைஞ்ச மண்ணில் வீரனுக்கு பிறந்தவன்டா இந்த புலிப்பாண்டின்னு சொல்லி இவர் சொல்லணும். அவங்க 3 பேரும் கொட்டா விடுவாங்க. என்னடா கதையாக சொல்கிறேன், கோரஸாக கொட்டா விட்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த சீனை சொல்கிறேன். இதை சொல்லி முடித்தோடனே இப்போ பாரு அப்படின்ட்டு ஒரு வெறியோட நடந்ததை நடிச்சு காமிச்சாப்புல சார். நான் அசந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் படத்தில் பண்ணும்போது பிரமாதமாக பண்ணாப்புல. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும், காமெடி ரொம்ப நல்லா இருக்கும். காமெடி இது வடிவேல் பிச்சை எடுத்துட்டாப்புல படத்துக்கு முழுசாகவே. அப்புறம் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாப்புல, ஒரே டெவலப் பண்ணி பிரமாதமாக பண்ணாப்புல. உண்மையிலே ஒரு பெரிய நடிகர். டப்பிங்கில் வந்து அதை விட ஒரு 2 மடங்கு அதை பெருசாக என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அந்த இது அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து டப்பிங்கில் வந்து பிரமாதமாக பண்ணிவிடுவாப்புல. எம்எஸ் பாஸ்கர் அந்த மாரி அந்த ஒரு கலை உண்டு. இவர் பேசிக்கலாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. ஆமாம், வடிவேல் வந்து மாதிரி. எம்எஸ் பாஸ்கரோட உங்களுடைய ட்ராவல் ரொம்ப நீளமானது இல்லை? அழகத்தியே, மொழி, வெள்ளித்திரை 3 படத்துலையுமே அவருக்கு நல்ல ஒரு ரிமார்க்கபிளான இது தானே. வெள்ளித்திரையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த டைமிங் ரொம்ப கேட்டுப்பார். அந்த அதை அப்படியே ரீப்ரசன்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வெற்றிகரமான கதை வசனகர்த்தாவாக வலம் வந்த காலத்தில் விஜய், அஜித் ஆகியோரிடமிருந்து உங்களுக்கு அழைப்பே வரலையா? எஸ்ஏசி சார் ஆசைப்பட்டார், ஒரு முறை கூப்பிட்டு பேசியிருக்கார். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக பேசினாங்க. அதை நான் மறுத்தேன். ஏன்? அந்த டைமுக்கு இப்போ பண்ணினாக்கா இதுக்கு பிறகு அதை ஒட்டியே படம் பண்ணணும் நிறையா. ஒரு பொலிட்டிக்கல் கதை பண்ணால் அதை பேஸ் பண்ணியே வரணும் திருப்பி. அவர் இந்த டைமில் இப்போ தான் நல்ல பீக்குக்கு நல்லா வரார். நிறைய கதைகள் பண்ணலாம். இப்போ பண்ணினாக்கா அதெல்லாம் தடைப்படும். இது ஹிட் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப மோசமாக போயிடும். கரெக்ட். அதை ஒட்டியே போகணும். எம்ஜிஆருக்கு அப்படின்னா அவர் நிறைய பண்ணிவிட்டு அவர் பொலிட்டிக்கலில் சேர்ந்தே வந்துகிட்டே இருக்கார். 67 அவரே ஒரு டிசைடிங் ஃபேக்டர் மாரி வராரு. 71 ஊரில் அங்கே ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் கட்சியிலேருந்து வராங்க. அவங்க தொடர்ந்து அந்த ட்ராவல் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆமாம். இது புதுசாக அப்படின்னு வரும்போது சரியாக இருக்குமா சார் அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அதை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இதுக்காக நான் கதை சொல்கிறதுக்காக போனேன். அது அப்போ கரெக்டாக அவங்களுக்கு சிங்க் ஆகலை விஜய்க்கு அந்த இது. அப்புறம் அதுக்கு பிறகு நான் முயற்சி பண்ணவே இல்லை. இவர் காதல் கோட்டை நான் பண்ணும் இந்த அகத்தியன் பண்ணும்போது எனக்கு அகத்தியன் ஃப்ரெண்டு. அப்போ இந்த ஸ்டில் ஷூட் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி வான்வேலேருந்து எல்லாம் எடுக்கும்போது அஜித் கொஞ்சம் எனக்கு பழக்கம் தெரியும். ஒரு பார்த்தா பேசுகிறது மாதிரி ஒரு ரெஸ்பெக்டபுளாக மதிப்பாப்பில். அவர் படம் பண்ணலான்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும்போது நான் ஒரு தயாரிப்பாளரோடு போனேன். அவர் தான் என்னை அழைச்சிட்டு போனார். நான் போய் நான் ஒரு லைன் என்னன்னு சொல்கிறேன், நம்ம படம் பண்ணுவோம் விஜி அப்படின்ட்டார் டக்குன்னு. அது என்ன பண்ண போகிறோன்னு லைன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஐ ட்ரஸ்ட் யூ, அதை விடுங்க அப்படின்னு சொன்னார். இல்லை ஜி நான் அந்த இதை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் கேட்டுக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு மேட்டர் சொன்னார். நான் இப்போ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஒரு ப்ரொடியூசருக்கு. நீங்கள் வச்சுருக்கிற இப்போ இந்த கதையை ஃபுல்லாக இருக்கானார் இருக்குன்னு, அதை இப்போ நம்ம இங்கே பண்ணிடலாம், நம்ம இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னாரு. என்ன யோசிக்கிறீங்கன்னாரு. அது எப்படி சார் நல்லாயிருக்கும், அவர் ப்ரொடியூசரோட வந்திருக்கேன், போகும்போது இன்னொரு ப்ரொடியூசருக்கு நான் படம் பண்ணுறேன்னு போனால் அது எப்படி நல்லாயிருக்கும், இவருக்கு அடுத்தது படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இல்லை சார் இப்போ நான் அவருக்கு தான் படம் பண்ண போகிறேன், இதை பண்ணிவிட்டு தான் இவருக்கு பண்ணுறதுனால பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் வெயிட் பண்ணுறேன்னு. 6 மாதம் தானே, இல்லை 8 மாதமா, நான் வெயிட் பண்ணுறேன், நான் இவரோட வந்தால் நான் இவருக்கே பண்ணுறேன். சரி நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள், இது ஒரே ஒரு நாளைக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு வைங்க, பற்றி கவலை இல்லை, இவருக்கு நம்ம அடுத்து படம் பண்ணுறோம், 2 படம் உங்களுக்கு நான் பண்ணுறேன், நான் சொல்லிட்டேன்னு சொன்னது தான். அவ்வளோ உறுதி தராரு. ஏஞ்சி இவ்வளோ இது
நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த கதை என்னன்னு சிறப்பாக நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சினிமா ஆக போகுதுன்னா அந்த கதைக்கு ஒரு வேல்யூவும் இதுவும் வரும் இல்லையா, நான் அதை பண்ணுறேனே அப்படின்னு சொன்னேன். சரி டக்குன்னு ட்ராயரை திறந்து ஒரு 3 லட்ச ரூபா கேஷ் எடுத்து வச்சார். அன்றைக்கி அது பெரிய அமௌண்ட்டு. என்ன ஏன்னு கேட்டேன். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் 1 வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா ப்ரொடியூசர் எனக்கு ஃபீட் பண்ணணும்ல, நீங்கள் ஏன் தரீங்க என்ன கட்டுப்பாடி எந்திரிச்சிட்டாப்புல. இது உங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் இல்லை விஜி, சினிமா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போலேருந்து, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல. ரொம்ப மாறலாக இருந்தீங்கன்னா சினிமாவில் ரொம்ப கஷ்டம் ஜி, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்ட்டு கோச்சிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் அதுக்கு பிறகு அது நடக்கலை, அப்படியே தள்ளி போயிடுச்சு. தான் அந்த 2 பேரோட உள்ள எனக்கு அனுபவம். நான் அது எதையுமே அப்படியே பிடிச்சிக்கணும் அவாய்ட் பண்ணிக்கணுங்கிற மாரி இல்லை, அந்த மாரி மென்டாலிட்டி எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் எப்போவாது அஜித்தை சந்திச்சிங்களா? ஒரு முறை தியேட்டரில் படம் பார்க்கும்போது போனேன், உட்காந்துருந்தாங்க குடும்பத்தோடு. நான் போனேன், சரி இப்போ உட்காந்துருக்காங்கன்னு பார்க்காத மாரி போனேன். யாரும் இருக்கிறது மாதிரி யாருன்னு பார்த்தீங்க, இல்லை எப்படி இருக்கிறீங்கன்னு. பார்க்காம போனீங்களா, பார்த்துட்டு பார்க்காம போகிறீங்களா? பார்த்தேன், குடும்பத்தோடு வரீங்க அதனால் பார்க்காத மாரி போனேன்னு அவங்களுக்கு அப்படின்னு கூப்பிட்டு அவங்க ஷாலினி அவங்ககிட்டலாம் அறிமுகப்படுத்தாங்க. விஜய் சார் அப்படின்னு. சரி பார்ப்போம் அப்படின்னாரு. சரி போயிட்டு அதுக்கு பிறகு நான் பார்க்கல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சினிமாவில் விமர்சனங்களுடைய பங்கு எந்த அளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுற அதில் சில விஷயங்கள் உண்மையாகவும் இருக்கும், நம்ம பண்ண தவறும் இருக்கும். சிலது விமர்சனம் பண்ணணும்னு பண்ணுறாங்க வேணும்னு. கதாசிரியர்களுக்கு எந்த அளவு மரியாதை இருக்குது தமிழ் சினிமா உலகில்? எல்லாருமே கதாசிரியர் சார் இங்கே, ஏன்னா கதை தானே, அதனால் எல்லாருமே கதை சொல்கிறாங்க. ஒரு ஓவியர் அப்படின்னா நானும் ஓவியர்னு சொல்ல முடியாது, எங்கே வரைஞ்ச கம்மி அப்படின்னா பேசாமல் இருந்தேன். இது கதை தானே. இன்றைக்கு ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கின்ற விஜயோட கோட் படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுறீங்க, எப்படி இருக்குது அந்த அனுபவம்? கோட் வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு எல்லை இருக்கும், இந்த எல்லை ரொம்ப பெருசாக இருக்குது. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.